வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுவதால் சென்னை கோயம்பேட்டில் இயங்கி வந்த தனியார் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஜெய்ஹரிஷ், விவரங்கள். வணக்கம் அம்ருத். நேற்று முதலே இந்த பேருந்து நிலையத்தை இங்கிருந்து வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை முதலே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டது. அதன் முதலே அங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படாது எனவும் கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்கவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர்களுடன் இந்த சொகுசு பேருந்து உரிமையாளர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில கடும் வாக்குவாதத்துக்கு பின்னர் நேற்று கிளாம்பாக்கத்திற்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளும் இயக்க அங்கே அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் இன்று காலை வெளி மாவட்டங்களில் இருந்து குறிப்பாக திருச்சி, மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதியில் இருந்து நேற்று இரவு கிளம்பிய பேருந்துகள் கோயம்பேடில் பயணிகளை இறக்கிவிட இருந்த நிலையில தற்போது இவர்களை அந்தந்த பகுதியிலேயே பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் கிளாம்பாக்கத்திலிருந்து குறிப்பாக அங்க பிரதான பேருந்து நிலையமாக கோயம்பேடு செயல்பட்டு வந்த நிலையில கிளாம்பாக்கத்திலேயே அவர்களை பயணிகளை இறக்கி விட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கே அனைத்து தனியார் சொகுசு பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கே செல்வது குறிப்பிடத்தக்கது. மேலும் பயணிகளை இறக்கிவிட்ட பின் அவர்கள் பஸ் பேயில் கொண்டு சென்று நிறுத்தி வருகின்றனர். அவர்களாகவே தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வர தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பயணிகளுடன் நகருக்குள் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் சென்று பயணிகளை இறக்கிவிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெங்களூரு, ஒசூர், ஹைதராபாத் பேருந்துகள் மற்றும் தற்காலிகமாக கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்டு வருவதும் வரும் 1ஆம் தேதி முதல் அவர்களும் பூந்தமல்லியில் இருந்து இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.